வாழ்க வளமுடன். இது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு புனிதமான புதன்கிழமை. மிக சிறப்பான தியானத்தை தொடர்ந்து மிக அற்புதமான ஒரு சிந்தனை. மீண்டும் மீண்டும் நம்ம இறை சாதனை மார்க்கம் மூலமாக நாம முன்னிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம். எதற்காக நம்ம திரும்ப திரும்ப இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய சிந்திச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ளதான் மற்ற அனைத்துமே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது உயிராகட்டும், நம்முடைய மனமாகட்டும், அறிவாகட்டும், ஆன்மாவாகட்டும். இந்த மனதின் போல நம்ம வாழ்க்கைன்னு சொன்னாலும், அந்த மனசு கூட நம்ம உடலுக்கு உள்ளதா இருக்கு. உடல் சரியா இருந்தா தான் அந்த மனம் கூட நல்லா இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு நமது முன்னோர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது எந்த அளவும் கெடாம இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மொத்தமா தலைகீழா மாறி நிக்குது நம்ம முன்னோர்களோட வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்க்கும்போது. அன்னைக்கு வெறுங்கால்ல தான் நம்ம நடந்துட்டே இருந்தோம். அவங்களுக்கு எந்த நோயுமே வரல. உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்ப செருப்பு அப்படின்னு ஒண்ணு நம்ம பயன்படுத்தினோமோ, அப்ப பூமியோட நம்முடைய தொடர்பை முற்றிலுமா நம்ம அறுத்துட்டோம். ஒரு குழந்தை தாயினுடைய தொடர்பை அறுப்பது போல, இந்த பூமியோட தொடர்பை நம்ம கட் பண்ணிட்டோம். அதனோட விளைவுகள் பல்வேறு நோய்களை இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அது போல பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சு. இப்ப அதற்கெல்லாம் மாற்றமாக இன்னைக்கு இயற்கை மருத்துவ முறைகள் நிறைய அந்த உலகம் முழுக்க வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு முறை பாத அழுத்த சிகிச்சை, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. அதனுடைய மேன்மை உணர்ந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய கால் பயிற்சியிலையும் இந்த பாத அழுத்த சிகிச்சையை இணைச்சிருப்பாங்க. அதே போல கை அழுத்த சிகிச்சை, இப்படி நிறைய விஷயம் நம்மளோட உடற்பயிற்சியில ஆட் ஆயிருக்கும். அந்த பயிற்சியை நமக்கு முதல் தடவை செய்யும்போது அப்படியே ஒரு அதிசயம் போல ஒரு மிராக்கிளா இருக்கும். ஒரு காலுக்கு பயிற்சி செஞ்சுட்டு எந்திரிச்சு நடந்தோம் அப்படின்னா, இன்னொரு கால் கடினமா இருக்கும். பயிற்சி செஞ்ச கால் அப்படியே லேசா காத்து மாதிரி இருக்கும். அப்பவே இந்த பாத அழுத்த சிகிச்சையினுடைய மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப அதனுடைய நுட்பங்கள், இன்னும் அதை சார்ந்த நிறைய ஆன்மீக தத்துவ சிந்தனைகளை பாதத்தில் மறைந்துள்ள அற்புதங்கள் என்ற தலைப்புல இறை ஆசிரியர் யோகி ஆனந்த் அவர்கள் நமக்கு சொல்றதுக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க. யோகி ஆனந்த் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அவரோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். ராம்ராஜ் காட்டன் கம்பெனியில அவர் பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க யோகா நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ அங்க யோகா நடத்தினாங்க. கருவம்பாளையம் ட்ரஸ்ட்ல இருந்து அங்க டிப்ளமோ படிக்கிறதுக்கு அங்க சூழல் வந்தப்ப அவங்க ரொம்ப ஹெவியான பணி சூழல் இருந்தாலும் அந்த யோகா கல்வியை கத்துக்கணுங்கிற ஆர்வம் ஆனந்துக்கு ரொம்ப அதிகம். ஒரு 20 பேர் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு பேட்ச். அதுல ஒரு சிறந்த மாணவரா அந்த டிப்ளமோ கற்று சிறப்பா தேர்ச்சி பெற்றாங்க. அதுக்கப்புறம் நான் பல்லடத்துல அறக்கட்டளைக்கு பொறுப்பில் இருந்தப்போ அங்க மன்றத்துக்கு பொறுப்பாளருக்கு டெடிகேஷனா ஒர்க் பண்றவங்க வேணும், சர்வீஸ் பண்றவங்க வேணும்னு சொல்றப்போ ஆனந்துக்கோட தொடர்பு கிடைச்சது. அவர் அங்கேயும் ரொம்ப அற்புதமான ஒரு சர்வீஸ். பல்லடம் மக்களால இன்னைக்கும் அவரு ரொம்ப மதிக்கப்படக்கூடிய நபரா இருக்கிறாரு. இப்ப வீடும் பல்லடத்துலதான் இருக்குது. அதுல இருந்து அடுத்தடுத்த படியாக சொந்த கால்ல அவரே முயற்சி பண்ணி இன்னும் நிறைய கத்துக்கணும், இந்த மக்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சியில அதுலயும் ஆசிரியரா இருக்கிறாரு. அது போக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. இயற்கை மருத்துவம் பக்கம் போய் இந்த பாத அழுத்த சிகிச்சையில தொடங்கி அது பக்கம் நிறைய அங்கிட்ட பேசுவார். டான் தெரப்பி போனாங்கன்னா அந்த முதிரைகள் போனா அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல அவரு கத்துக்கிட்டே இருக்காரு. அதுல இந்த பாத அழுத்த சிகிச்சையில ரொம்ப இப்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. எனக்கு இங்க சமுத்திரக்கனி ஐயா திருப்பூர் வந்திருந்தாங்க இல்லையா, நடிகர். திருப்பூர் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தாங்க. அப்ப கூட நான் போயிருந்தப்போ ஐயாவுக்கு கூட நான் போய் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே, நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கீங்க.
ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல சொந்த காலில் தனி ஒரு ஆளா நின்று இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று வருவது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப அந்த டெடிகேஷனா அந்த விஷயத்த பண்றது, மகரிஷியோடைய ஒரு சர்வீஸ் மைண்டோட அதை பண்றது அப்படிங்கிறப்ப, அவருக்கு போற இடமெல்லாம் ரொம்ப சிறப்பா அந்த சர்வீஸ பண்றாரு. நல்ல ரிசல்ட் ஓரியன்டடா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவம் பண்றவங்க அத பண்ணும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். இப்போ அவங்கள இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை குடுக்கணும். அது இதை பற்றி ஒரு விளக்கம், இதை சார்ந்து நெறைய நாலேட்ஜ் அவர்ட்ட இருக்கு. அப்பவே அவர் ஆசிரியரா பாடமெல்லாம் நடத்துவாரு. அப்போ இப்போ அவங்கள இந்த உரையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு நம்ம எல்லாரோட சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அவரோட நம்பர் உங்களுக்கு குடுக்க சொல்றோம். தேவைப்படுறவங்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. நெறைய இடங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வர்றாரு. அதனால வாய்ப்ப நீங்க பயன்படுத்திக்கோங்க. நோக்கம் வந்து நம்ம ஆரோக்கியம் தான். நம்ம பயிற்சி தான். அதுல செய்ய முடியாதவங்க இருக்கிறவங்க நீங்க இதை நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆ யோகி ஆனந்த் அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி, இந்த உரையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல மெய்ப்பொருளையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்கும். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே சூக்குமாக நிறைந்தருளி இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? தங்கம் தெளிவா கேக்குது. தெளிவா ஓ, கேக்குது. கிளியரா இருக்கு. வாழ்க. வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி ஒரு 2022 இதே மாதிரி ஒரு பாத அழுத்த சிகிச்சை முறையை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஒரு சின்ன வீடியோல ஒரு 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் நம்ம பேசியிருந்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்ல, அதாவது அந்த வீடியோல ஒவ்வொரு நம்மளுடைய மகரிஷியினுடைய பாத அழுத்த சிகிச்சைங்கிறது எந்த அளவுல ஆழமா இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம அதுல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம யோகால இருந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பாத சிகிச்சையை பத்தி நான் ஃபுல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு. இப்போ இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆஹ் பெரும்பாலும் நிறைய நபர்கள் வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு மாற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆஹ் அதாவது நீட் படிக்கிறதா இருந்தாலுமே ஒரு சிலர் கேட்கறது என்னன்னா, எம்பிபிஎஸ் படிக்கிறோம், அது சார்ந்து வேற ஏதாவது படிக்கலாமான்னு கேட்கிறாங்க ஒரு குழுவினர். இன்னொருத்தர் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய நிறைய ஆஹ் மாணவ செல்வங்களையும் நம்ம நிறைய பேர்த்த பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மாற்று சிகிச்சை வேற ஏதாவது இந்த உடம்புல பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஏதாவது சிகிச்சை ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது வைத்தியம் ஏதாவது இருக்குதாங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு இன்றைய காலம் வந்து ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நமக்கு நிறைய மனமாற்றம்ங்கிறது நிறைய நடந்திருக்குது. ஏன்னா உடம்புல நிறைய உபாதைகள் இருந்திருக்குது, நிறைய தொந்தரவு இருந்திருக்குது. இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேற ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ யோகா ஏதாவது பண்ணோம்னா, யோகால நல்ல ஆரோக்கியம் இருக்குதுன்னா, யோகாவை தினமும் செய்யறதுக்கு நம்ம பழகுறோம். ஒரு தியானம் பண்றதுக்கு நம்ம பழகுறோம். இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வர்ம புள்ளிகள் எல்லாமே நம்மளுடைய முகத்திலையும், நம்மளுடைய கைகள்லயும், நம்மளுடைய கால் பாதங்கள்ல, காது பகுதியில எல்லாம் முடியுதுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரிவென்ஷனா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில கோவில் ஸ்தலங்கள்லயும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அக்கு பிரஷர், இந்த வர்ம புள்ளிகளை இயங்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இப்போ சாதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ பழனி முருகர் கோவிலா இருக்கட்டும், மருதமலையா இருக்கட்டும், பெரிய மலை கோவில்களா இருக்கட்டும், அந்த கோவில்களுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா,
செப்பல் போடாம நடக்கிறோம். அப்ப செப்பல் போடாம நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாதத்துல இருக்கக்கூடிய சில வர்ம புள்ளிகள் எல்லாமே இயக்கம் பெறுதுங்கிறத கண்டுபிடிச்சுதான் நம்மளுடைய கோவில்ல எல்லாத்தையுமே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, முன்னோர்கள் மலை மேல கொண்டு போய் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அங்க செப்பல் போடாம நடக்கும்போது தான் அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்ன ஆகும்னா, அது ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது தான் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி சார்ந்த பிரச்சனை, இடுப்பு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு. இப்போ இதே மாதிரி தான் இடுப்புக்கு கீழ நெறைய பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னா, நம்ம அதிகமா வேலை செய்யறது இல்ல. ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கோம். ஒரே மாதிரி நின்னுட்டே நிக்கும்போது இப்போ ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்டின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாஞ்சு பேலன்ஸ் பண்ணி நிப்பாங்க. இந்த மாதிரி நிக்கும்போது இடுப்பு சார்ந்த பிரச்சனையும் ஜாஸ்தியா வருதுங்கிறது, நான் ஒரு டான் தெரபின்னு சொல்லி ஸ்பைனல் கார்டு தண்டுவட சிகிச்சைன்னு சொல்லி அதுவும் படிக்கும்போது தான் தெரிஞ்சது. ஒரு நபர் நின்னு பேசும்போது அவர் எந்த பொசிஷன்ல நிக்கிறாரு? அவர் கை கட்டி நிக்கிறாரா? இல்ல கைகள பின்னாடி கட்டிட்டு நிக்கிறாரா? அப்படிங்கிறத வச்சு அவருடைய உடம்புல என்ன பிரச்சனைங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி நம்மளுடைய நான் படிச்சது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு பாத அழுத்த சிகிச்சைங்கிறது, ஆ ஒரு ஃபாதர் சேவியர் அப்படிங்கிற ஒரு குருநாதர் கிட்ட நான் இந்த பாத சிகிச்சை படிச்சேன். அப்போ இந்த எனக்கு வந்து இந்த கனெக்ஷன்ங்கிறது எனக்கு ரொம்ப ஆ அப்போ எனக்கு அது தெரியல. இப்போ நான் ஒரு கிளாஸுக்காக போறேன். எந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே சரியான முறையில ஒரு ஆழமா கத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்ப நான் கிளாஸ் இந்த மாரி நான் நேச்சுரோபதி முடிச்சதுனால ஒரு கிளினிக்ல நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கிளினிக்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, பாத சிகிச்சைய படிக்கிறதுக்காக எனக்கு ஒருத்தங்க ரெஃபர் பண்றாங்க. "தம்பி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல இந்த பாத சிகிச்சை. அப்போ இத நீங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு" சொல்லும்போது, அவங்க ஒரு கோர்ஸ் எனக்கு குடுத்தாங்க. அதுக்கு ஒரு 20,000 22,000 ஆனுச்சு. அவங்க கிளாஸ் எப்படி எடுப்பாங்கன்னா, ஆ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாரி எடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் நான் அந்த கிளாஸ்ல பயணிக்கிற மாதிரி இருந்தது. அப்ப நான் அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் ஃபாதர் சேவியர் அவங்க ஒரு மிராஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து கிளாஸ் எடுத்தாங்க. அவங்களுடைய கிளாஸும் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு அந்த மெசேஜும் வந்துச்சு. அப்போ எனக்கு அவரு சொன்னாரு, இந்த மாதிரி என்னுடைய சீனியர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. "தம்பி நீங்க படிக்கிறதா இருந்ததுன்னா, ஃபாதர் கிட்ட படிங்க. ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிறது மோஸ்ட்லி அவர் தான் சரியான ஒரு முறையில சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவருடைய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் அவங்க கிட்ட பிளான் பண்ணி, சரி நம்ம மறுபடியும் ஃபாதர் சேவியர் கிட்டயே படிக்க போலாம் அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ஸாலஜி நான் அப்பதான் போறேன். அப்ப எனக்கு அந்த கிளாஸ்ல எனக்கு சொல்லிக் குடுத்த மொத்த விளக்கங்களும் எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்ல இந்தந்த பாயிண்ட்ஸ் பிரஷர் குடுக்கும்போது, நம்மளுடைய உறுப்புகள் இந்த மாரி வேலை செய்யுது. கட்டை விரல்ல இவ்ளோ புள்ளிகள் இருக்குது. நடு பாதத்துல இவ்ளோ புள்ளிகள் இருக்குது. மேல் பாதத்துல இவ்ளோ புள்ளிகள்ங்கிறது சொல்லும்போது, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆனது எனக்கு வேதாத்ரி மகரிஷியினுடைய ஐயாவுடைய வகுப்பு தான். ஏன்னா, நாமெல்லாம் பாத சிகிச்சை அதாவது ஆ கால் பயிற்சி பண்றோம் அப்டின்னா, எங்கேயோ கவனத்த வச்சுட்டு, அந்த பாதத்த அப்படியே அழுத்தம் குடுக்குறோம். அப்படியே அழுத்தம் குடுத்துட்டு என்னமோ சுத்தி விடுறோம். இந்த பக்கம்லாம் அழுத்தம் குடுக்குறோம். மேல இருந்து கீழ அழுத்தம் குடுக்குறோம். என்னமோ பண்ணிட்டு சரி ரைட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்புறோம். எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத சிகிச்சை படிச்சதுக்கு அப்புறம் தான் மகரிஷி ஐயா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த விஷயத்த ஏன் டச் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. அப்போ மக்கள் எல்லாமே எளிமையான மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த யோக பயிற்சிகள குடுக்குறோம். அதுல இந்த கால் பயிற்சியில இவ்ளோ வர்ம புள்ளிகள வச்சு நம்ம குடுக்கும்போது, மக்கள் முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனை போகாம, அவங்களுடைய உடம்ப அவங்களே சரி பண்றதுக்கு என்னென்னலாம் வழிவகுக்க முடியுமோ, இது எல்லாமே நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அது இல்லாம, ஒரு குருவினுடைய தன்மையும், இந்த மாரி நம்ம ஒரு குருவினுடைய பயிற்சிகளையும், இதெல்லாம் நம்ம சரியா எடுத்துட்டு இருக்கும்போது, இயற்கை, பிரபஞ்சம் எப்போதும் நம்மள சரியா நடத்தி கொண்டு போகும். என்னைக்கும் கைவிடாது. அதுல நான் ஹானஸ்ட்டா இருந்தேன். அதுல ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா, நெறைய விஷயம் இருக்குது. நம்ம அத படிக்கிறோம், இத படிக்கிறோம். இதுல எது சரி? இதுல எது மக்களுக்கு சரியா வரும்? இது எது நல்ல ரிசல்ட் இருக்கும்? இத எந்த முறையில பண்ணணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஆ உடற்பயிற்சிய எடுத்துக்கோங்களேன். இப்போ ஆசனாஸ் அவ்ளோ இருந்தாலும், உடற்பயிற்சிய செய்யற ஒரு ரிசல்ட், ஒரு மன அமைதி ஆசனாஸ்ல எனக்கு தெரிஞ்சு வரல. ஏன்னா, அது இயக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. இது அமைதியா இருக்குது. இப்போ காலம் போற போக்குல நமக்கு இயக்கம் வேகமாகவும், அதிகமாவும் இருக்கிறத விட,
காமா நிம்மதியா அமைதியா செய்யறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அப்போ மகரிஷி ஐயா எவ்வளவு விஷயங்களை அது உள்ள வச்சிருக்காங்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கால் பயிற்சியில வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய கட்டை விரல்களை எல்லாத்தையுமே இப்படி இது கால்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கட்டை விரல். இப்ப இந்த கட்டை விரல் எல்லாத்தையுமே நம்ம பிரஷர் குடுக்குறோம். இந்த கட்டை விரல்ல பிரஷர் குடுக்கும்போது என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இதுல இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, இன்னும் நம்ம ஆழமா பயிற்சிய வந்து ரொம்ப கவனத்தோட பண்ணுவோம். இந்த கட்டை விரல்ல மட்டுமே சைனஸுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, பீனியல் கிளாண்ட் இருக்குது, கழுத்து பகுதியெல்லாம் இருக்குது. இந்த இடம் எல்லாமே கழுத்து பகுதி, கால் பாதத்துல. அப்போ அந்த இடத்துல பிரஷர் குடுக்கும்போது நெறைய ப்ராப்ளம். அதாவது கழுத்து சார்ந்த பிரச்சனை. இப்போ ஒரு சிலர் வந்து சர்விக்கல் பெயின் ஜாஸ்தியா இருக்குது. உட்கார்ந்து வொர்க் பண்ணும்போது, இந்த அளவுல வொர்க் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் இப்படி வொர்க் பண்றாங்க. இல்லையா? இப்படி கூன் போட்டு உட்கார்ந்துக்குவாங்க. எங்கேயாவது உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மீட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. இந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். அவங்க உட்கார்ந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கூன் போட்டு உட்கார்ந்தும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதான் சொல்லுவாங்க என்னுடைய ஆசிரியர் விளையாட்டா சொல்லுவாங்க, "கூன் போட்டு உட்கார்ந்தா குடும்பத்துக்கு ஆகாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரா உட்காரணும். ஒரு மீட்டிங்ல நம்ம என்ன மாதிரி பொசிஷன்ல நின்னு பேசுறோமோ, அத வச்சு தான் நம்ம என்ன மாதிரி வேலை செய்வோம், எப்படி இயக்கம் பெறுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. கணிப்பாங்க. அதனால அது எல்லாமே யோகா கிளாஸ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ இப்ப நல்லா ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்து நம்ம சிஸ்டம் ஒர்க் ஏதாவது ஒண்ணு பண்றோம்னா, நமக்கு ஷோல்டர் பெயின் வராது, நெக் பெயின் வராது, எதுவுமே வராது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்படி குனிஞ்சு போயிட்டோம். இப்ப குனிஞ்சு போக போக இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா? அந்த ஷோல்டர் நல்லா முன்னாடி வர வர இந்த சர்விக்கல் சார்ந்த பிரச்சனை, இந்த கழுத்து C1ல இருந்து C7 வரை எல்லாத்துக்குமே கம்ப்ரஷர் இருக்கு. நெறைய பேர்த்த பார்க்கிறோம். அதே மாரி கழுத்துல கோடு இருக்கக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய பசங்கள பாருங்களேன். ஒரு சில ஐடில வொர்க் பண்ணக்கூடிய பெர்சனா இருக்கட்டும், ஆபீஸ்ல சிஸ்டம் வொர்க் பண்றவங்கள எல்லாத்தையும் பாருங்களேன். இந்த கழுத்து சைடுல நெறைய பேத்துக்கு கோடு இருக்குது. அப்ப சர்விக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு சின்ன கோடு இருக்கும், வளையம் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே கழுத்து வலி இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, நேரா உட்கார்ந்து வொர்க் பண்ணக்கூடிய ஒரு உடல் அமைப்ப அவங்க கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாரி அவங்க என்ன பண்ணிக்கணும்? ஒரு எக்சர்சைஸோ, இல்ல ஒரு முறையான முறையான ஒரு பயிற்சிகள செய்யும்போது அந்த பழக்கம் வரும். இப்போ கால்ல நாம அழுத்தம் குடுக்கும்போது, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸா அப்படி பிரஷர் குடுக்குறோம் இல்லையா? அது கட்டை விரல்ல நீங்க அழுத்தம் குடுக்கும்போது, அதனுடைய எண்ட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தான் கழுத்து பகுதிலாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா இப்படி அழுத்தம் குடுக்கும்போது, இந்த கழுத்து சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். இப்போ ஒரு சிலருக்கு மன பயம் இருக்கும், மன பதட்டம் இருக்கும். இவங்க எல்லாமே இந்த கட்டவிரல நல்லா அழுத்தும்போது, பிட்யூட்டரி கிளாண்டும், மாஸ்டர் கிளாண்டும், பீனியல் கிளாண்டும் நல்லா வேலை செய்யுதுங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் நல்ல இயக்கம் வரணும்னா கட்டவிரல நல்லா அழுத்தினாலே போதும். நல்ல அழுத்தம் குடுத்தாலே பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் வரும். அவங்க நல்ல தியானத்துல அமைதியா உட்கார முடியும். ஆக்சுவலா பாருங்க, உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தியானம். நீங்க உடற்பயிற்சியே நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய சக்கரங்கள வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க? இயக்கத்துக்கு கொண்டு வரீங்க. இத இயக்கத்துக்கு கொண்டு வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அது வேலை செய்யும்போது, என்ன ஆகும் அப்டின்னா, தியானத்துல உட்காரும்போது தியானம் சரியா நமக்கு அமையும். இதெல்லாம் உங்களுக்கு ரெடி பண்றது. இந்த பயிற்சி, கால் பயிற்சி, மகராசனம், மூச்சு பயிற்சி, இது எல்லாமே எதுக்கு? தியானத்துக்கு உங்கள தயார் பண்றதுக்காக தான் இவ்ளோ விஷயங்களும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ கட்டை விரல்லயே இவ்ளோ விஷயம் இருக்குது. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 4 விரல்கள்ல என்ன இருக்குன்னா, இந்த நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல எந்த வேலையும் இருக்காது. ஆனா, அவங்கள மாரி பதட்டம் அடையறதுக்கு ஊர்ல யாருமே இருக்காது. ஒரு பாத்திரத்த கழுவி வச்சத போய் மறுபடியும் எடுத்து கழுவுவாங்க. ஐய்யய்யோ! யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு போட்டு டேபிள போட்டு துடைப்பாங்க. கிச்சன தொடச்சதையே தொடச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, பதட்டம் ஆயிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு இப்போ ஒரு வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, ஆ ஆல்ரெடி வீடு எல்லாமே நம்ம இப்பவும் சொல்றேன். வீட எல்லாருமே நல்ல சுத்தபத்தமா தான் வச்சிருக்கோம். யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னா மட்டும் என்ன பண்றோம்னா, கடகடன்னு எடுத்து எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சு, இத தூக்கி அங்க தூக்கி போட்டு அந்த கதவ சாத்தி இவ்ளோ பதட்டமாகுறோம். அப்போ அவ்ளோ பதட்டமாகறதுக்கு இங்க எந்த விஷயமும் கிடையாது. நீங்க அழகா ஒரு சில விஷயங்கள எடுத்து வச்சு, அழகா அததான் அப்பப்பவே செய்றோம். அப்படிங்கிற பட்சத்துல பதட்டமாக கூடாது. பதட்டமானீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன ஆகும் அப்டின்னா, அபரிவிதமா செலவாகும்.
இங்க ஆல்ரெடியே தியானமே சில பேருக்கு சரியா வர மாட்டேங்குது. தியானத்துல அமைதியா உட்கார்ந்தோம்னா அப்பதான் நம்மளுடைய என்ன பண்ணுது, நம்மளுடைய மனசு எல்லா இடத்துக்கும் போய் டிராவல் பண்ணிட்டு வருது. இந்த தியானத்திலேயே நம்ம எனர்ஜிய ரிசீவ் பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதனாலதான் தியானம் பண்ணும்போது சில நபர் தூங்கிர்றோம். ரொம்ப டயர்டா இருக்குது. இது எல்லாமே வருது. அப்போ மனம் சரியா வேலை செஞ்சா மட்டும் தான் தியானம் சரியா. அப்ப இந்த மாரி பதட்டமான பெர்சன நீங்க அ நல்ல பிசினஸ் பண்றவங்க, ஆ லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதிலிருந்து ஆ ஒரு லாபத்த எடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் யாரா இருக்கட்டும். ஒரு தொழில் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழில் பண்றவங்கள ஒரு 15 நிமிஷம் அமைதியா கண்ண மூடி உட்கார சொல்லுங்களேன். உட்கார மாட்டாங்க. அப்படியே கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. டைம் ஆயிருச்சா? டைம் ஆயிருச்சா? ஐய்யயோ! தியானம் பண்ணணுமா? சரி ரைட். ஓகே. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சா? அவங்களுக்கு அந்த 5 நிமிஷம் கடந்து போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலைகள்ல கண்டிப்பா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, பதட்டம் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 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 அ ஒரு 30 வயசு, 40 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேலைக்காகவும் எல்லா விஷயத்திலயும் பதட்டமா இருக்கிறாரு. ஒரு டைமிங்க்கு ஷார்ப்பா கிளம்பி போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 மணிக்கு அவரு கிளம்பணும் அப்படின்னா, அவரு ரெடியா என்ன பண்ணுவாரு 5:45ல இருந்து அவரும் பதட்டமாயிருவாரு, வீட்ல இருக்கிறவங்களையும் பதட்டமாக்கிருவாரு. இப்போ அவங்கள மாரி பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் கூட நாம சேர்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பதட்டமா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஒரு டூர்லாம் எல்லாம் பிளான் பண்ணி குற்றாலத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. குற்றாலத்துக்கு போய் நல்லா மெயின் அருவில நல்லா குளிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பதட்டமான பெர்சன் என்ன சொல்லி, "ஏய் வாங்க, வாங்க சீக்கிரம் போங்க. அங்க போனா இட்லி ரெடியா சூடா இருக்கும். நல்லா போய் சாப்பிட்டுட்டு போய் அடுத்தடுத்த வேலைய பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி, அந்த சனத்த கூட குளிக்கும்போது அந்த அருவியில இருந்து வரக்கூடிய அந்த அந்த அருவிய ஃபீல் பண்றது, அதெல்லாம் கூட என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. நீங்க அவங்க கூடலாம் சேர்ந்தோம்னா, நம்மளும் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால சொல்லுங்க, பதட்டமா இருக்கிற யாராவது பார்த்தீங்கன்னா, "ஐயா இரு, கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. குளி. குளிச்சுட்டு அத ஃபர்ஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அப்புறம் இட்லி சாப்பிட போலாம்." நீங்க இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்து மறுபடியும் பதட்டமாவாங்க. "ஏய் வண்டி பிடிக்கணும், வண்டி பிடிக்கணும். அடுத்த வேலைக்கு போணும், அடுத்த வேலைக்கு போணும்னேம்பாங்க." இப்படி பதட்டமாயிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆகும்னா, எனர்ஜி என்ன ஆயிடும்னா, ட்ரை ஆயிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதிகமா ட்ரை ஆகும். எது எதுலலாம் எனர்ஜி ட்ரை ஆகுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு தவநிலையில இருக்கிறோம், பயிற்சி பண்றோம், தியானம் பண்றோம். நமக்கு எங்கெங்கலாம் லீக்கேஜ் ஆகுது. ஓ! குடம் நல்லா தானே இருக்குது. பார்க்கறதுக்கு குடம் நெறைய தண்ணி இருக்கிற மாரி இருக்கும். ஒரு பின்னூசிய வச்சு அங்கங்க சின்ன சின்ன ஊசிய வச்சு குத்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? தண்ணி எடுக்கிறதே தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டே இருக்கும். ஆனா பதட்டமா இருக்கக்கூடிய பெர்சனுக்கு கண்டிப்பா அபரிவிதமான ஆற்றல் செலவாகும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சுறுசுறுப்புங்கிறது வேற, பதட்டம்ங்கிறது வேற. சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய பெர்சன பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைய சொன்னீங்கன்னா, உடனே எடுத்து செய்வாங்க. டக்குன்னு எடுத்து இது பண்ணுவாங்க. ஆனா பதட்டமா இருக்கிறவங்க அந்த வேலைய ரொம்ப கஷ்டங்க. அது ஆ நீங்க பதட்டமான பெர்சன நீங்க பாருங்க. பார்த்துட்டு சுறுசுறுப்பா இருக்காரா? இல்ல பதட்டமா இருக்காரான்னு பாருங்க. அவரு கண்டிப்பா பதட்டமா தான் இருப்பாரு. சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி பயங்கரமா இருக்கும். குழந்தைகள எடுத்துக்கோங்களேன், சுறுசுறுப்பா இருப்பாங்க. வேலை அப்படி செய்வாங்க. அட்டகாசமா ஓடுவாங்க, விளையாடுவாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அது சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு இருக்கும். அப்போ இந்த கால் பாதத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய 4 விரல்கள நம்ம லைட்டா அந்த இடத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படி லைட்டா இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, கழுத்து சார்ந்த பதட்டம், மன பதட்டம் இது எல்லாமே என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா? கட்டை விரலுக்கு மேல இருக்கிற மாரி, மேல இருக்கிற புள்ளிகளையும் நம்ம பிரஷர் குடுக்கும்போது, சைனஸ் இஷ்யூ இருந்தாலும் கம்மியாகும். இப்போ தலை குளிக்கிறோம். ஆ ஒரு சிலர் வாரத்துக்கு 2 நாள் தலை குளிப்பாங்க. ஒரு சிலர் வாரம் ஃபுல்லா ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு ஃபுல்லா தலை குளிப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தலை குளிச்சுட்டு ஃபேனுக்கு கீழ நின்னு நல்லா தல தோட்டிருவாங்க. ஒரு சிலர் வீட்ல பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, தலைக்கு குளிச்சுட்டு ஒரு துண்ட போட்டு சுத்தி, அது சாயங்காலம் ஆகுற வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆயிருது, விட்டுருதாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணணும்னா, இந்த தலையில சைனஸ் இஷ்யூ இருக்கிறவங்க, நெஞ்சு சளி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நீங்க தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வெயில் அடிக்கும்போது நல்லா தலைய துவட்டுங்க. "இல்ல சார், நாங்க பெங்களூர்ல இருக்கோம் சார். இந்த ஊர்ல வெயிலே வராது சார். நாங்க என்ன பண்றதுன்னா" முடிஞ்ச வரைக்கும் ஃபேன்ல காய வைக்காம துண்ட வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 துண்டு ஆனாலும் பரவால்ல, தலைய துவட்டுங்க. ஈரத்தோட விடாதீங்க. நீங்க ஈரத்தோட விட்டீங்கன்னா, கபம் உடம்புல சேரும். தலையில நீர் கோர்க்கும். இந்த இடமெல்லாம் பெயின் ஆகும். அப்படி நம்ப்னஸ் இருக்கும். ஸ்வெல்லிங் இருக்கும். அப்ப இங்கெல்லாம் அதிகமா சேர்ந்துச்சுன்னா, நெஞ்சு சளி வரும். நெஞ்சு சளி வந்துச்சுன்னா,
சரியா வேலை செய்ய முடியாது, அமைதியாவே மந்தமாவே இருக்கிறதுக்கு தோணும். இது எல்லாமே வரும். அப்போ நல்ல தலையையும் தோட்டுங்க. இந்த கால் பாதத்துல இந்த விரல்கள் அழுத்தம் கொடுக்கும்போது சைனஸ் ப்ராப்ளமும் சரியாகும், பதட்டமும் சரியாகும். அப்போ இனிமேல் நீங்க அந்த ப்ரெஷர் குடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே பண்ணுங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டே பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறுப்புகள் வேலை செய்யுதுங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்போ அத முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? மேல் பாதத்துல பிரஷர் குடுக்குறோமா? மேல் பாதத்துல பிரஷர் குடுக்கும்போது தான் அந்த ஷோல்டர் பெயின், இந்த தோள்பட்ட வலி இருக்கு இல்லையா? தோள்பட்ட வலி, பாரா தைராய்டு, தைராய்டு, அப்புறம் நெஞ்சு சளி, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. இது எல்லாமே எப்போ சரியாகும்னா, மேல் பாதத்த அத பிரஷர் குடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு. நமக்கு சளி இருக்குதா? நீங்க நல்லா ஆழ்ந்து கால் பயிற்சிய பண்ணுனீங்கன்னா, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நமக்கு கபம் இருக்குதா? இல்லையா? சளி அதிகமா இருக்குதா? இல்ல சளி ரொம்ப கெட்டி போய் இருக்குதா? அப்படிங்கிறது கால் பாதத்த நல்லா பிரஷர் குடுக்கும்போதே நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா தெரியும். அப்ப கால் பாதத்துல பிரஷர் குடுக்கும்போது சளி கரையும், வீசிங் சார்ந்த பிரச்சனை சரியாகும். பஃப் எடுக்கிறவங்க மொதற்கொண்டும் நாங்க ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் பண்ணும்போது, அதுல கொஞ்சம் பிரஷர் குடுத்து பண்ணுவோம். அத பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நெறைய பேர் வீசிங் சார்ந்த பிரச்சனை சரியா இருக்குது. குளிர் காலத்துல ஆ பஃப் எடுக்கிறவங்க இப்ப எடுக்கிறது இல்ல. இதெல்லாம் நெறைய ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்ப பாத சிகிச்சையும் பண்றோம். பிளஸ் இந்த லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சரி பண்ண சொல்றோம். நாம எல்லா பயிற்சிகளையும் பண்ணுவோம். உடற்பயிற்சி நம்மளை மாரி செய்யறதுக்கு ஆளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்ட்டா ஒரு ஒரு 6 மணி வரைக்கும் உடற்பயிற்சி சரியா செஞ்சுட்டு, நைட்டு தூங்குறது 12 மணிக்கு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பயிற்சி பண்ணாமலே இருக்கலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப முரண்பாடா இருக்கும். உடற்பயிற்சி ஆரோக்கியமாகறதுக்கு, ஆரோக்கியத்த கெடுக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல். அத அப்படி செய்யக்கூடாது. இது 2ம் ஒரே மாதிரி இருக்கணும். உடற்பயிற்சி செய்யறோம்னா, முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கைய ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கங்க. ஒரு சீக்கிரமா தூங்குறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அத சரி பண்ணும்போது தான் உடம்பே நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா தான் நல்ல விஷயங்கள சிந்திக்க தோணும். நல்ல விஷயங்கள பார்ப்பதற்கு மனம் என்ன ஆகும்? ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்ய வைக்கும். அப்போ மேல் பாதம் ஃபுல்லா பிரஷர் குடுத்துர்றோம். குடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கால் பாதத்துக்கு நடுப்பகுதி வரும். இந்த நடுப்பகுதியில இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, காலையில சீக்கிரம் கிளம்பணுங்கிறதுக்காக காலையில இருக்கக்கூடிய ஃபுட்ட அவாய்ட் பண்ணிடுறாங்க. இத நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா, டீச்சர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடண்ட் இவங்க என்ன பண்றாங்க, காலேஜ் ஸ்டூடண்ட்டுமே சரி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, காலையில அவசர அவசரமா கிளம்பணுங்கிறதுக்காக, காலையில எல்லாமே அம்மா எடுத்து வைக்கிறாங்க, செஞ்சு வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடாம என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பி ஆபீஸ் போயிடுறாங்க. இப்போ 22 வயசு, 18 வயசு, ஒரு 7 வயசுன்னு வச்சுப்போம். இந்த வயசுல இருந்து குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க காலையில சாப்பிடக்கூடிய உணவ அவங்க அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உணவுக்குழல் புண்ணாகும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்து சுரந்து என்ன ஆகும் அப்டின்னா, உணவுக்குழல் ஃபுல்லா புண்ணாக்கிரும். அப்ப உணவுக்குழல் புண்ணாக்கிருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா எதுக்களிக்கும். காரம் சாப்பிட்டா எதுக்களிக்கும். இதெல்லாம் அசிடிட்டி வந்துருச்சுனாலே சாப்பிடுறதுக்காக தாங்க வாழ்றோம். நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா ஆ மெமரீஸ் நெறைய கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா ஒரு சிலர் வந்து ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலை ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா, இந்த அசிடிட்டி வந்துருச்சுன்னா, ஃபுட் சரியா சாப்பிட முடியாது. காலை உணவு ரொம்ப முக்கியம். அப்ப காலை உணவு ரொம்ப அத அத நீங்க கட் பண்றீங்க அப்டின்னா, உங்க உடம்புல அசிடிட்டி வந்து வர ஆரம்பிச்சுரும். அந்த அசிடிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, வயிறு ஃபுல்லா புண்ணாயிரும். வயிறு புண்ணு ஆயிருச்சுன்னா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். வயிறு உப்பசம் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அப்புறம் நாம என்ன பண்ணணும்? இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த கால் பாதத்தினுடைய நடுப்பகுதி இருக்கு இல்லையா? அத கவனமா கொஞ்சம் கொஞ்சமா அத அழுத்தம் குடுக்கணும். அத அழுத்தம் குடுக்கும்போது தான் என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுடைய வயிறு சார்ந்த பிரச்சனை, அடிவயிறு சார்ந்த பிரச்சனை, டைஜெஷன் சரியா சாப்பிட்டோம்னா டைஜெஷன் ஆக மாட்டேங்குது. இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அது சரியாகும். இப்போ இயற்கை மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிடணும். ஆமா தானே? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல எல்லாருமே மோஸ்ட்லி கண்டிப்பா பேதி சாப்பிடுறவங்க நெறைய பேர் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஔவை சொல்லியிருக்காங்க, "4 2
வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படிங்கிற முறையில இந்த உடம்ப வந்து பழக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வருடம் 2 அப்படின்னா, வருடத்துக்கு 2 முறை என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம கண்டிப்பா டீடாக்ஸ் ஆகறதுக்காக பேதி மருந்து சாப்பிடணும். இந்த பேதி மருந்து சாப்பிடும்போது தான் என்ன ஆகும்னா, உடம்புல வாதம், பித்தம், கபம் இது சமனாகும். நீங்க வயிறு சார்ந்த பிரச்சனை அவ்வளோ ஜாஸ்தியா வச்சிருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு சித்தா டாக்டரையோ, ஒரு ஆயுர்வேதா டாக்டரையோ, இல்ல நேச்சுரோபதி இயற்கை மருத்துவரையோ கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு, இந்த மாரி நான் பேதி மருந்து சாப்பிடணும். எனக்கு மெடிசின் குடுங்க அப்படின்னு. ஒரு சிலர் என்ன பண்றோம்னா, விளக்கெண்ணெயவோ, நல்லெண்ணெயவோ குடிக்கிறோம். ஆனா, அது அந்த அளவுக்கு டீடாக்ஸ் ஆகாது. பேதி மருந்து கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 6ல இருந்து 8 டைம் மோஷன் போகும். அது மோஷன் போனாதான், நாம இப்போ கஞ்சி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஞ்சாவே மோஷன் போகணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய குடல் சுத்தமாகணும். அந்த அளவுக்கு குடல் சுத்தமானாதான் மனசு சூப்பரா இருக்கும். தூக்கம் வரலன்னா பேதி மருந்து சாப்பிடுங்க. தயவு செஞ்சு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பேதி மருந்து சாப்பிடுங்க. வயிறு ரொம்ப டிஸ்டர்பா இருந்ததுன்னா, பிரெயினே டிஸ்டர்பா தான் இருக்கும். தூக்கம் வரலன்னா பேதி மருந்து சாப்பிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிசல்ட் இருக்கும். நாங்க வரவங்ககிட்ட எல்லாத்துக்குமே அதான் சொல்றோம். ரொம்ப டிஸ்டர்பா இருக்குதுன்னா, தயவு செஞ்சு பேதி மருந்து சாப்பிடுங்க. வயிறு அனீசியா இருக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் வயிறு உப்பசமாவே இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலன்னா, டாக்டர கன்சல்ட் பண்ணி பேதி மருந்து சாப்பிடுங்க. டீடாக்ஸ் ஆகும். இந்த உடம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு வலிமையா வைக்கணுமோ, அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா, இது இது வந்து அ ஒரு 40 வயசு வரைக்கும் இது இன்வெஸ்ட்மென்ட். நம்மள உடம்ப வந்து என்ன பண்றோம்? ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றோமோ, எல்லா நல்ல செயல்கள் இது எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட். 41க்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணத எடுத்து செலவு பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணிடுறீங்க? 40 வயசு வரைக்கும் குழந்தைகள போட்டு, "நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஜாலியா இருக்கலாம்ங்கிற" மாரி இப்போ ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. 40 வயசு வரை என்ன ஆட்டம் போட்டோமோ எல்லாம் 41க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அப்போ 40 வயசுக்குள்ள நம்மளுடைய உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். சரி 40 வயசு தாண்டிடுச்சுங்க என்ன பண்றதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல இயற்கை உணவு, வாரத்துக்கு ஒரு 2 முறை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாலட் ஏதாவது சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் டயட் இருக்கலாம். அமாவாசை, பௌர்ணமி ஆயிருச்சுன்னா கொஞ்சம் உணவ கட் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷன் இருக்கலாம். இப்ப நம்ம விரதம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லி தான் விரதம் இருக்குமே தவிர, சாமி இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், அமைதியாவே இருப்பேன்னு சொல்லி என்னைக்கா ஒரு நாளைக்கு விரதம் இருந்திருக்குமா? விரதம் இருந்தோம்னா இந்நேரத்துக்கு பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது. டைவர்ஸ் பிரச்சனை இருந்திருக்காது. வீட்ல பெரிய பிரச்சனையே இருந்திருக்காது. அடிதடியே இருந்திருக்காது. வெட்டு குத்துலாம் போகவே போகாது. விரதம் இருக்கிறதெல்லாம் எப்படி? எனக்கு என்ன எனக்கு வேணும்? சாமி எனக்கு அது அப்படி இருக்குது. எனக்கு இந்த கடன் இருக்குது. வீடு பிரச்சனை இருக்குது. என் பையன் கல்யாணம் முடிக்கணும். என் பேத்திக்கு கல்யாணம் முடிக்கணும். இந்த மாரிலாம் நம்ம பிரார்த்தனை வைக்கணும். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வயிறு உப்பசம் ஜாஸ்தியாவே இருந்துச்சுன்னா, அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பெர்சன் எங்களுக்கு ட்ரீட்மென்ட்க்கு வராங்க. வந்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம், 7 வாரம் ஆயிருச்சு. நானும் என்னென்னலாமோ பாயிண்ட்ஸ் பண்ணி பார்க்குறேன். வயிறு பிரச்சனையே என்னால சரி பண்ண முடியவே மாட்டேங்குது. என்னடா இது ரிஃப்ளெக்ஸாலஜியே தோத்து போயிருமாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அப்புறம் அந்த பெர்சன் 4 டைம் வராரு. 4 டைம் வாயே திறக்கவே இல்ல. அப்புறம் 5வது டைம் வரும்போது கொஞ்சம் லைட்டா பேச்சு குடுத்தோம். ஐயா, ஏதாவது கொஞ்சம் ஆ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவீங்களா? இப்ப அதாவது உங்க வீட்டுக்காரம்மா குழம்பு வச்சு குடுக்குறாங்கன்னா, அது அப்பா! குழம்பு சூப்பரா இருக்குது. இன்னைக்கு வேலை நல்லா செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு ரூ. 10,000 தான் நம்ம இன்கம் எடுத்திருக்கோம். நல்லா இருக்கோம். பரவாயில்ல. அந்த மாரி உங்களுக்கு மனநிலை வந்திருக்காங்கயான்னு கேட்டா, எங்க தம்பி பிசினஸே சரியா போமாட்டேங்குது. வீட்ல சாப்பாடும் சரியா செய்ய மாட்றாங்க. கடைக்கு போய் சாப்பிடலான்னு பார்த்தா, கடையிலயும் சரியில்ல. இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இது என்னுடைய 5 வருட ரிஃப்ளெக்ஸாலஜில நான் அனுபவமா எடுத்தது. வயிறு சார்ந்த பிரச்சனை ஒருத்தருக்கு இருந்துட்டே இருக்குன்னா, ஒண்ணு இவ்ளோ விஷயம் சார் பேதி எடுத்தாலும் எனக்கு வயிறு பிரச்சனை இருக்குதுன்னா, பிரச்சனை உடம்புல இல்ல, மனசுல. அப்போ அந்த மனசுல தான் அந்த சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு பெர்சனுக்கு தான் வயிறு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். சரி சாட்டிஸ்ஃபைட் ஆகாதவங்களுக்கு, திருப்தி இல்லாதவங்களுக்கு அடுத்து என்ன ஒரு பிரச்சனை வரும்? டயபெட்டிக் வரும், சுகர் வரும். அப்ப இது எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போ வயிறும், மனசும் கனெக்டிவ்ல இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயிறு கெட்டுச்சுன்னா, வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு ஏன் சொல்றேன்னா, இதான் காரணம். அப்போ ஒரு விஷயத்துல சீக்கிரமா திருப்தி அடைஞ்சாலும், நமக்கு என்ன ஆகும்? வயிறு பிரச்சனை சரியாகும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் வயிற ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு பேதி மருந்து சாப்பிடுங்க. பேதி மருந்து சாப்பிட்டீங்கன்னா, ஓ வயிறு சார்ந்த பிரச்சனை சரியாகும். அசிடிட்டி சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அப்புறம் மோஷன் சரியா போகுங்க. மோஷன் விஷயத்த பத்தி பேசியே ஆகணுங்க. ஏன்னா, காலையில
5 மணில இருந்து 7 மணிக்குள்ளதான் இந்த கழிவு நீக்க மண்டல உறுப்புகள் சரியா வேலை செய்யும். 5 to 8. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 9 மணிக்கு போய் உட்கார்ந்து வான்னு கூப்பிட்டோம்னா அது வராது. அது அது அடுத்த வேலையே போயிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டைமிங்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கழிவு நீக்க மண்டல உறுப்புகள் 5 to 7க்குள்ள வேலை செய்யணும். தயவு செஞ்சு 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள மோஷன் போயிருங்க. இது போனாலே உங்களுக்கு சரியா போயிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் போனேன் சார், வரமாட்டேங்க சார், என்னால டென்ஷன் ஆயிட்டா எவ்வளவு நேரம் சார் பாத்ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்கேயாவது வெளியில கிளம்பி போகும்போது தான் அப்புறம் அது கூப்பிடுது. ஐயையோ! என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்குதே. இது பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் படிக்கவே மாட்டான். ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்தாங்க. படிக்கவே இல்ல பையன். மந்தமாவே இருக்கான். தம்பி என்னடா படிக்கிற அப்படின்னா, கேட்டீங்களா ஏதாவது? அப்படிங்கிறான். அவன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அந்த பையன். தம்பி ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டா, அவனுடைய லைஃப் ஸ்டைல் கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிப்பான், பிரஷ் பண்ணுவான், குளிப்பான், சாப்பிடுவான், பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிருவான். ஸ்கூலுக்கு போயிட்டு தலைவர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மோஷனே போவாராம். பிள்ளை எப்படி படிக்கும்? பிள்ளை படிக்காது. சரியா படிக்காது. மந்தத்தன்மை குழந்தைக்கு இருக்கும். அப்போ வயிறு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனையாவே இருக்குது. தயவு செஞ்சு வயிற கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வயிறுல ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா கொஞ்சம் கவனிங்க. நீங்க சாப்பிடும்போது எனக்கு ஒரு சில விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நாம சாப்பிடுற சாப்பாடு தான் உடம்புக்குள்ள போய் அது ஒரு எலும்பாவோ, தசை பகுதியாகவோ, ரத்தமாகவோ, உயிர் சக்தியாகவோ மாறுறது உணவு. அப்ப அந்த உணவை நான் இன்டேக் எடுக்கும்போது என்ன மனநிலையில நான் எடுக்கணும்? இங்க நிறைய ஹோட்டல்ல பாக்குறேன். தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டமா உங்க குழந்தைங்களோ இல்ல பேரன் பேத்திங்களோ அப்படி உட்கார்ந்தாங்கன்னா சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. ஐயா இது சாப்பாடு. சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் அது மரியாதையோட சாப்பிடணும் ஐயா. காலுக்கு மேல கால் போட்டுலாம் உட்கார்ந்து சாப்பிடாத. அந்த சாப்பாடுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அத கொஞ்சம் மதிச்சு கொஞ்சம் கொண்டு வாங்களேன். இதெல்லாம் ஒரு பேசிக். இது ஓ இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்ல பண்புகள கொண்டு வரும். ஒரு சாப்பிடும்போது இந்த உணவு கொடுத்தவங்களுக்கு நன்றி. நீங்க அன்பர்கள், நண்பர்கள் அனைவரும் அந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். அதுல நாம ஏன் விவசாயிகளுக்கோ, யாருக்கோ நம்ம நன்றிலாம் சொல்லணுங்கிறத விட அந்த அந்த சாப்பிடும்போது அந்த உணர்வு இருக்கும். எவ்வளவு பேர்த்தனுடைய கஷ்டம் நமக்கு இதெல்லாம் Instagramல ஒரு ரீல்ஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இதெல்லாம் உணர்வு பூர்வமா வரணும். அப்ப அந்த சாப்பிடும்போது, "அப்பா! எத்தன பேர்த்தனுடைய உழைப்பு தாண்டி இந்த உணவு என் கையில வந்திருக்கு." அப்ப அந்த சாப்பாட்டுக்கு நான் மரியாதை குடுக்குறேங்கிற பேர்ல, அத அழகா மதிச்சு, அழகா ரசிச்சு சாப்பிடுங்க. உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுங்க. உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும்போது, அ வயிறுக்கு அதிகமான சுமை கிடையாது. இவ்வளவு விஷயமும் இருக்குது. எங்கேயோ கவனத்த வச்சுட்டு ஒரு ஃபோனையோ, இல்ல ஒரு டிவியையோ இத பார்த்துட்டு நம்ம சாப்பிடும்போது வயிறு சொல்லும். "ஏன்டா சாப்பாடா போட்டு கொல்ற? கொஞ்ச நேரம் இரியேன்டா. காலையில சாப்பிட்டதையே செரிமானம் ஆகல. நீ வேற மறுபடியும் வேற போடுறியேன்னு" சொல்லி கண்டிப்பா நம்மள பேசும். அப்ப வயிற கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்போ நடு பாதத்துல பிரஷர் குடுக்கும்போது கண்டிப்பா வயிறு சார்ந்த பிரச்சனை நமக்கு சரியாகும். அதுக்கு கீழ நம்மளுடைய குதிங்கால் பகுதி அழுத்தம் குடுக்குறோம். நெறைய பேத்துக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்ச உடனே, "சார் குதிங்கால்ல சுள்ளுன்னு குத்துற மாரி எனக்கு வலி இருக்குது" அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, தயவு செய்து பால் சார்ந்த உணவ கம்மி பண்ணிக்கோங்க. நான்வெஜ் கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இது ஜாஸ்தியா எடுத்தீங்கன்னா, இது உடம்புல அதிகமாயிடுச்சு. யூரிக் ஆசிட் லெவல் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த கார்னரு, அப்புறம் இந்த மொழி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் டார்க் ஆகும். இந்த இடத்துலலாம் டார்க் ஆகும். கால் பாதத்துல பின்பகுதியும் டார்க் ஆகும். அந்த மாதிரி டார்க் ஆயிடுச்சுன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், பால் சார்ந்த உணவு கம்மி பண்ணிறணும். அப்புறம் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. நான்வெஜ் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 1 முறையோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. தப்பு கிடையாது. சரிங்களா? வா வாரத்துக்கு ஒரு 4 டைம் நான்வெஜ்ங்க. நான் பியூர் நான் வெஜிடேரியன்லாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் அளவா வச்சுக்கணும். மத்த காய்கறிகள், பழங்கள்லாம் இயற்கை நமக்கு படைச்சிருக்குன்னா, அதையும் சாப்பிட்டுக்கணும். உடம்புல ஒரு பலம் வேணுங்கிறதுக்காக நம்ம நான்வெஜ் சாப்பிடுறோம். அது வேற. ஆனா அதையே ருசிக்காக அதிகமா சாப்பிடக்கூடாது. அது அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யணும். நான் வாரத்துக்கு 4 டைம் ஆ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நான் போய் சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணுவேன் அப்படின்னா, யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தியாகும். உடம்புல நெறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உணவு கொஞ்சம் சரி பண்ணுங்க. அப்போ அந்த குதிகால் வலி வர்றதுக்கு உண்டான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, குதிங்கால் வலியில ஜாஸ்தியா உங்களுக்கு குதிங்கால் வலிக்குதுன்னா, இதுதான் ரீசன்.
இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், இந்த உணவுகளை கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த உணவுகளை கொஞ்சம் சரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு குதிங்கால் வலி கம்மியாகும், கண்டிப்பா கம்மியாகும். அப்ப அந்த கால் பாதத்துல குதிங்கால்ல நம்ம லைட்டா இப்படி அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, நீங்க இப்படி லைட்டா அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குதிங்கால் வலி அரெஸ்ட் ஆகுது. எனக்கு நான் அந்த பாத சிகிச்சை வந்து நான் திருப்பூர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு குதிங்கால் வலி. என்னுடைய குருநாதர், ரிஃப்ளெக்ஸாலஜி குருநாதர், பாத சிகிச்சையில ரிஃப்ளெக்ஸாலஜில இந்த பாயிண்ட்ஸ் பண்ணா அரெஸ்ட் ஆகும்பா அப்படின்னு சொன்னாரு. நீங்க பாருங்க, குரு எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ரொம்ப கை குடுத்து என்ன தூக்கி விடுறாருன்னு பாருங்க. அப்போ அந்த கிளையண்ட் கிட்ட நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு குதிங்கால் வலி சரியா போயிடும். சார் தினமும் எனக்கு செய்யணும் சார். தினமும் செய்யணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு தினமும் செய்யறதுக்கு பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கல குதிங்கால் வலியில. அப்போ திருப்பூர்ல ஆசிரியர்களுடைய ஆசிரியர்கள் முதுநிலை பேராசிரியர் நம்மளுடைய தர்மலிங்கம் ஐயா வந்து வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது நான் ஐயா கிட்ட பேசும்போது வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து தர்மலிங்கம் ஐயாவுக்கு இந்த பாயிண்ட்ஸை பண்றதுக்காக ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அதை நான் எப்படி அந்த குதிங்கால் வலியை வந்து வந்துச்சுன்னா அதை நான் எப்படி சரி பண்ணணுங்கிறத மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. சரி, இப்போ இது நம்மளுடைய பாதம் இல்லையா? இந்த பாதத்துல இந்த இடம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா நமக்கு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வலி என்ன பண்ணணும்னா லைட்டா இந்த இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப டார்க் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் லைட்டா அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தி தேய்க்கணும். இப்படி இப்படி ஒரு 10 டைம் அழுத்தி தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சிட்டு இந்த விரல்ல இருந்து இங்க இருந்து இப்படி தள்ளணும். பாருங்க, நான் கீழையும் அழுத்துறேன், மேலையும் அழுத்துறேன். என் கை நல்லா அழுத்தி இருக்கு, நல்லா தெரியும் பாருங்க, நல்லா கை அழுத்தி இருக்கு. இப்படி நல்லா அழுத்தி இப்படி தேய்க்கணும். இப்படி ஒரு 10 டைம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு குதிங்கால் வலி கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிரும். சரிங்களா? அப்ப பாத்துட்டீங்களா நான் எப்படி செஞ்சேங்கிறத? வீடியோ தெரிஞ்சுதா? ஓகே. அப்போ அப்போ அந்த இடத்துல குதிங்கால் ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ அந்த குதிங்கால் வலியை நீங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்படி பூ போல தேய்ச்சிட்டு இருக்க கூடாது, அழுத்தி தேய்க்கணும். குதிங்கால் வலி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அந்த யூரிக் ஆசிட் லெவல் அந்த இடத்துல படிஞ்சிருந்தாலும் சரி, கால்சியம் அந்த இடத்துல டெபாசிட் ஆனாலும் சரி, நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். எனக்கு ஒரு இடத்துல ஒரு குரு சொல்லி கொடுத்த விஷயம் எனக்கு பிரமிப்பா இருந்தாலும், எனக்கு இந்த இடத்துல வேதாத்திரி மகரிஷி எப்படி எனக்கு உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு நான் பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் எனக்கு சொல்லிட்டு போறாங்க, ஐயா அது வந்து மகரிஷி ஐயா அந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? நம்ம வந்து ஒரு பாதை சரியான பாதையில நம்ம போயிட்டு இருக்கும்போது நிறைய நபர்கள் நம்ம கூட வரும்போதுதான் தெரியும் அந்த குருவினுடைய அருள் நம்ம கிட்ட எப்போதுமே இருக்குங்கிறத நம்மள நாமளே எப்போதுமே தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா தட்டி கொடுக்க தான் நமக்கு இன்னும் அதிகமா ஒரு சில விஷயங்கள் செய்யணுங்கிறது தோணும். நம்மளுடைய வாழ்க்கையே பாருங்களேன், எல்லாத்துக்குமே உதவி பண்ற மாதிரியே தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கொடுக்க கொடுக்க தான் இன்பம் ஜாஸ்தியா இருக்கும். எப்போ தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு உதவி பண்ணா தூக்கம் வரும். நான் இந்த இந்த ஃபீல்டுல வந்து எங்க வீட்ல சத்தம் போட்டாங்க. "நீ நீ என்னடா நீ நீ ஏன் அடுத்தவங்களுடைய கால் பாதத்துல போய் புடிச்சுட்டு நீ போய் ட்ரீட்மெண்ட் பண்றியே? இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு?" எங்க பாட்டி சொன்னுச்சு. பாட்டி இப்ப போயிருச்சு, அது வேற விஷயம். பாட்டி வந்து பாதத்துல ஏன்டா அடுத்தவங்க கால புடிச்சுட்டு பாதத்துல பண்றியே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அது அப்படி இல்ல. எனக்கு வந்து எங்களுடைய அப்படி இருந்ததுன்னா, எங்க குருநாதருக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கணுமே. அவர் வரலையே. அவரு சந்தோஷமா இருக்காரே, ஜாலியா இருக்காரே. அப்போ நாம எந்த மனநிலையில ஒரு விஷயத்துல நாம செய்யறோம் அப்படிங்கிறது இருக்கு. பாதத்துல நான் உங்களுடைய கால் பாதத்தை நான் பார்த்தாலே, அதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத என்னால டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும். எனக்கு எந்த ஸ்கேன் மிஷின் எதுவுமே வேணாம்.
L4 L5ல கம்ப்ரஷர் இருக்குது, உங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு அசிடிட்டி இருக்குது, வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இடுப்புக்கு கீழே ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத எனக்கு கால் பாதத்தை பார்த்தாலே டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும். பிகாஸ் ஏன் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நான் அந்த தொழிலை நான் லவ் பண்றேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு கால்களையும் நான் பார்க்கும்போது அது ஒரு புத்தகமா எனக்கு தெரியுது. அந்த கால் எவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்குங்கிறீங்க. எவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்கும். அந்த கால்ல வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு சோர்வா இருப்பாங்க. ஒரு 6 சிட்டிங் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ்ல அவ்வளோ தெளிவு இருக்கும். பரவாயில்ல சார், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப என் சொந்தக்காரங்களையோ, இல்ல என்னுடைய அண்ணன் தம்பிகளோ யாரையோ ஒருத்தவங்கள வந்து அண்ணன் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காருடா, அவள பிளஸ் பண்ணுடா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச நெகட்டிவ் தான் வந்து நிக்கும். அவன போய் பிளஸ் பண்றதா? அவன் தான் அங்க ஊர்ல அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன போய் பிளஸ் பண்ணணும்னா தோணுமா? தோணாது. இது இயல்பு. இது தப்பு கிடையாது. இது இயல்பு. ஆனா இதுவே நான் ஒரு தேர்ட் பெர்சன், ஒரு 3வது நபர்களுக்கு வந்து தேர்ட் பெர்சன்ங்கிறத விட ஏதோ ஒரு விஷயத்த நானும் அவங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் அப்ப அவங்களுக்கு நான் சிகிச்சை பண்ணும்போது, அந்த கள்ளம் கபடம் இல்லாம ஒரு வாழ்த்து இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வாழ்த்துக்கு நான் கொஞ்சம் அடிமையாயிட்டேன். அடிமையாயிட்டேன்னா, அது வந்து உள்ள ஒரு சந்தோஷத்த குடுக்குது. நான் சந்தோஷமா இருக்கேன். நான் நல்லா ஆழ்ந்து தூங்குறேன். எனக்கு நிம்மதியா இருக்கிறேன். நிம்மதியா இருக்கிறேன். நிம்மதி தானே வேணும் நமக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா, அது வந்து ஒருத்தங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அ என்ன வேலை செஞ்சாலும் அது ஒருத்தங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அது என்ன தொழிலா இருக்கட்டும், பிரயோஜனமா இருக்கும். கெடுக்கிற மாரி வேலைகள செய்யக்கூடாது. அதனால அத மகிழ்ச்சியா செய்யும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பாதமும் சரி, அந்த அந்த சிகிச்சையும் சரி, எனக்கு நெறைய விஷயங்கள, பாடங்கள எனக்கு உள்ள சொல்லிக் குடுத்துட்டே இருக்கு. அது சொல்லிக் குடுக்க என்ன ஆகுது அப்டின்னா, நான் வந்து அ என்ன நான் வந்து ரொம்ப செல்ஃப வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி பண்றேன். அது அழகான ஒரு வாழ்க்கைங்க. அது ஒரு பிளெஸ்ஸிங்ங்க. அ குடும்பத்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க பண்றீங்க அப்டின்னா, அந்த ஒரு ஒரு நமக்காக ஒரு ஒரு குரு ஒருத்தர் குடுத்துருக்காரு. நம்மளால இந்த பேட்டர்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கால் பயிற்சிய வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி, அ மக்களுக்கு இவ்வளவு விஷயம் குடுத்துருக்காருல்ல. அப்ப அத விளையாட்டா நம்ம செஞ்சிடக்கூடாதுல்ல. நம்ம விளையாட்டா செய்யறத பார்த்து, பக்கத்துல இருக்கவங்க, இந்த பயிற்சியில ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு தானே போவாங்க. நீங்க நல்லா ஆரோக்கியமா உடற்பயிற்சி சரியா பண்ணுங்க. உங்கள பார்த்து 4 பேர் கேட்பாங்க. "எப்படிங்கய்யா? இவ்ளோ ஆரோக்கியமா இருக்கீங்க? என் வயசு எத்தனை ஆச்சு? 70 வயசு ஆச்சு." ஐயா 60 வயசு மாரி இருக்கீங்களே! நல்லா யங்கா இருக்கீங்களே! சொல்லும்போது தான், நமக்கு ஒரு ஒரு குரு நம்ம கூட இருக்காருங்க. நான் மகரிஷியினுடைய பயிற்சி பண்றேன். ஒரு யோக பயிற்சி பண்றேன்னு சொல்லும்போது தான், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கும். பயிற்சி செய்யணும். இப்போ லாஸ்ட்டா இப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நான் எனக்கு 6:20 வரை எனக்கு ட்ரீட்மெண்ட். நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் அப்படியே பேசுறேன். அந்த ஒரு பெர்சன் வந்தாங்க. ஒரு அண்ணா வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 25 ஏஜ் இருக்கும் அந்த அண்ணாவுக்கு. ஆ ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்கார்ந்த உடனே சொல்ட்டேன். "அண்ணா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஹை எமோஷன் ரொம்ப கோவப்படுவீங்க." எல்லாத்தையும் சொல்ட்டேன். "என்ன பண்றீங்கண்ணா?" அப்படின்னு கேட்டா, "ஜிம்முக்கு போறேண்ணா" அப்படின்னாரு. "அண்ணா ஜிம்முக்கு போறது தப்பில்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு யோகாவும் சேர்ந்து பண்ணுங்க" அப்படின்னேன். ஏன் அப்டின்னா, ஜிம்முக்கு போகும்போது என்ன ஆகும்னா, உடம்பு வந்து என்ன ஆகும் ஆர்ம்ஸ் பயங்கரமா இருக்கும். நெஞ்சு பகுதி, தோள்பட்டை பகுதி, மசில்ஸ்லாம் பயங்கர ஸ்டிஃப்பா இருக்கும். இதுல ஒரு ஸ்ட்ரெஸ் சேர்ந்தே வரும். ஒரு மன அழுத்தம் சேர்ந்து வரும். இப்ப நீங்க சூரிய நமஸ்காரமோ, ஒரு உடற்பயிற்சியோ சேர்ந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, ஜிம்முக்கும் போயிட்டு, யோகா பயிற்சிகளும் இதையும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு வந்து இந்த மசில் ஸ்டிஃப்னஸோ இது எதுவுமே வரவே வராது. அப்போ ஜிம்முக்கு ஒருத்தர் போய்க்கிட்டே இருக்காருன்னா, அவர லைட்டா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில சீண்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவர அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. சாம்பார் வலிய தூக்கிட்டு போற மாரி தான் போவாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான். ஜிம்முக்குலாம் போனான்னு வச்சுக்கோங்க, 2 கையில இப்படி இருக்கும் சாம்பார் வலி. அவன் உடம்பு அப்படி இருக்கும். நமக்கு அவங்க பார்த்துட்டு, "ஐயா வேண்டாம் நீ அங்கேயே இருந்துக்கோ. ஏதாவது பிரச்சனைனா சண்டை கிண்டைக்கு வந்துடாத" அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஆனா யோகா பண்றவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏங்க நம்ம வந்து ஒரு ஒரு காய் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அதாவது ஒரு மரத்துல ஒரு மாம்பழம் இருக்குது அப்படின்னா, அந்த மாம்பழம் வந்து கனிஞ்சா மட்டும் தான் அந்த மாம்பழத்த தேடி ஒரு பறவை வரும். இது காயாவே இருக்குங்கிற பட்சத்துல, இந்த காய தேடி வரவே வராது பறவை. எந்த காய் தேடி எதுக்கு பறவை வரணும்? மனம் கனியணும்ல. அப்போ அந்த மனம் கனியணும்னா, அதுக்கு யோகா வேணும். நீங்க ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, ஒரு தியானமோ, ஒரு யோகாவோ, ஒரு ஆசனமோ, ஒரு உடற்பயிற்சியோ இது கண்டிப்பா வேணும்.
அப்ப நமக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் ஒரு குருமார்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அத நான் அலட்சியப்படுத்தி நான் விட்டேன் அப்படின்னா, அது எனக்கு தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். விவேகானந்தர் சொல்லுவாரு, சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன அலட்சியம் பெரிய இழப்புகள் வரும்போது தான் அந்த அலட்சியத்தினுடைய ஆழம் தெரியும்னு சொல்லுவாரு. சின்ன சின்ன அலட்சியம். நீங்க காலையில எந்திரிச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யணுமா? செஞ்சுட்டு நான் யோகா பயிற்சி பண்ணணுமா? அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க அலட்சியப்படுத்துறீங்க. 1 நாள் தள்ளி போகுது, 2வது நாள் தள்ளி போகுது, 1 மாசம் தள்ளி போகுது, 1 வருஷம் தள்ளி போகுதுன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தள்ளி போயிட்டோம். நம்ம உடம்பு நமக்கு எவ்வளோ கால் கடுக்க நின்னு வேலை செய்யுதுல்ல. இந்த டீச்சர்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் நின்னு வேலை செய்றோம். அப்ப அந்த பாதத்துல நமக்கு பிரஷர் கால் பயிற்சி செஞ்சு அந்த கால்களுக்கு நன்றி சொல்றதுனால நமக்கு என்ன? நீங்க நன்றி சொல்ல சொல்ல தான் நம்ம ஆரோக்கியமாவோம். நீங்க நன்றி சொல்லணும். அந்த உடம்புக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். கால் கால் பாதத்துல பிரஷர் குடுக்கும்போது நான்லாம் ஒரு சில சமயம் நான் கால் பயிற்சி பண்ணும்போது நான் அழுதுருக்கேன். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் என்ன வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த கால்கள் வந்து என்ன ரொம்ப நேரம் தூக்கி சுமந்துகிட்டே இருந்தது. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்ல போணும்னா, கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிடுறேன்னா, நான் டைமிங் வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு நெனச்சேன். அது பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாமிய பார்த்துட்டோம். ஃபேமிலியோட போனோம். சாமி கும்பிட்டோம். இல்லங்க நான் யோகால இருக்கேங்க. நான்லாம் சாமி கும்பிடலாம் மாட்டேங்க. நமக்கு சாமி இறைவன் தான், பிரபஞ்சம் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஃபேமிலியோட போறோம்னா, சாமி கும்பிட்டு வரணும்னா, சாமி கும்பிட்டு வந்துக்கணும். தியானமும் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ கோயிலுக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். அது வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, கால் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நான் கால் பாதத்துல அந்த பிரஷர் குடுக்கும்போது, "நீ எனக்காக ரொம்ப நேரம் நின்ன. நான் உன்ன ரொம்ப ஆ கஷ்டப்படுத்திட்டேன்." அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அத அத ஃபீல் பண்ணிட்டே நான் அடுத்து "நீ இவ்வளோ நேரம் நின்றுக்க. நான் உனக்கு பயிற்சி பண்றேன்னு" சொல்லி நைட்டு தூங்கும்போது நான் பயிற்சி பண்ணிட்டு படுத்தேன். அடுத்த நாள் எனக்கு கால் வலி இல்ல. இது வந்து தன்ன தானே குணப்படுத்தி ஹீல் ஆக்கிக்கும். உடம்பு வந்து என்ன பண்ணும்னா, நீங்க என்ன மாரி மனநிலையில ஒரு ஒரு வேலைகளையோ, ஒரு செயல்களையோ நீங்க செய்றீங்களோ, அது உங்கள தன்னத்தானே குணப்படுத்திக்கும். நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே பாருங்க, எதையோ பறி குடுத்த மாரியே தினமும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போங்களேன். வாழ்க்கை எல்லாமே பறிச்சுட்டு தான் போகும். அதான் ஒரு பிளெஸ்ஸிங்கா நெனைங்க. இன்னைக்கு நம்ம பயிற்சி பண்ணிட்டோம், நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா, இதெல்லாம் நடக்கும். அந்த மாரி ஒரு பிளெஸ்ஸிங்கா நெனச்சுட்டு போங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்போ குதிங்கால்ல அழுத்தம் அழுத்தம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் யூரிக் ஆசிட்டா இருக்கட்டும், குதிங்கால் வலி சரியா போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்ல அழுத்தம் குடுக்குறோமா, இந்த சைட்ல அந்த காலினுடைய சைட்ல அழுத்தம் குடுக்கும்போது, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செர்விக்கல் சார்ந்த பிரச்சனை, தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை, ஆ காக்கீஸ் லாஸ்ட்டா இருக்கும் தெரியுமா? அந்த சேக்ரம் காக்கீஸ்ன்னு சொல்லி லாஸ்ட் எலும்பு ஒண்ணு வளைஞ்சு வரும். அந்த எலும்பு பிரச்சனை மொதற்கொண்டும் நீங்க கால்கள்ல மேல அழுத்தம் குடுக்கும்போது சரியாகும். தென் மேல அழுத்தம் குடுக்கும்போது இதுவே சரியாகுதுன்னா, அதே மாரி கீழயும் பிரஷர் குடுக்குறோம் இல்லையா? கீழ பிரஷர் குடுக்கும்போது தோள்பட்டை, இந்த கை கொடச்சலு இந்த மாதிரி பிரச்சனையும் சரியாகும். அப்போ இவ்ளோ நுணுக்கம் இருக்குது. இப்போ ஒரு சிலர் லேட்டா சாப்பிடுறீங்க. காலையில 8 மணிக்கு உங்களுக்கு பசி ஆயிருதுன்னா, நீங்க 10 மணி, 11 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, உங்க உடம்புல வாயு வந்துரும். கேஸ் ஆயிரும். இந்த கேஸ் எங்க போய் சேரும் அப்டின்னா, ஸ்பைனல் கார்ட்ல வந்து ஏறிரும். அப்பதான் முதுகு பிடிச்சிருக்குதுங்க. ஒரு வெயிட்ட தூக்கணும்னா எனக்கு முதுகு பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம். நீங்க சரியான நேரத்துக்கு உணவ சரியா சாப்பிட்டு பாருங்க. உங்க உடம்பு உங்களுக்கு பிடிப்பு வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த சைட்ல அழுத்தம் குடுக்கும்போது, நம்மளுடைய தண்டுவட பிரச்சனை, நம்மளோட தோள்பட்டை பிரச்சனை, கை மரத்து போறது பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். அப்ப நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்க்கும்போது தான், தண்டுவடம் நேரா இருக்கும்போது தான், எந்த இடத்துலயும் கம்ப்ரஷர் இருக்காது. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க இப்படி உட்கார்ந்துகிட்டே வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூன் போட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கூன் போட்டு உட்கார்ந்திருக்கும்போது வயிறுல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுதா? ஒரு கோடு ஒரு ஃபார்ம் ஆகும். நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இந்த இடத்த ஒரு லேயர் இந்த இடம் தான் உதரவிதானம்னு சொல்லுவாங்க. இந்த உதரவிதானம் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும். அப்போ இப்படி லைட்டா இப்படி அழுத்தும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்பாஞ்ச் என்ன ஆகும்? கம்ப்ரஷர் ஆகும். இந்த கம்ப்ரஷர் ஆயிருச்சுன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விக்கல் வந்தா ரொம்ப நேரம் ஆகும் அரெஸ்ட் ஆகுறதுக்கு. ஏப்பம் அடிக்கடி வரும். அப்போ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். நிமிர்ந்து உட்காரும்போது எனக்கு எந்த இடத்துலயாவது எனக்கு கம்ப்ரஷர் ஆகுதா? ஆகாது. விக்கல் வந்துட்டு ஒரு ஒரு 2 மடக்கு நான் தண்ணி குடிச்சாலே போதும் அரெஸ்ட் ஆயிரும். ஏப்பம் அடிக்கடி வரவே வராது. அப்ப ஏப்பம் அடிக்கடி வரலன்னா, நம்ம வந்து நேரா உட்கார்றோம்.
அப்ப நேரா உட்கார்றதுக்கு நம்ம பழகுனாதான் தண்டு உடம் ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்போ அதுதான் மகரிஷி வந்து நீங்க காலுக்கு மேல கால் போட்டு அந்த இடத்த அழுத்தம் கொடுக்கும்போது தண்டு வடம் நேரா இருக்கணும். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கூட நேரா உட்காராட்டினாலும் பரவாயில்ல. பயிற்சி பண்ணும்போது தயவு செஞ்சு நேரா உட்காருங்க. அங்கேயே பாதி பேர் கூன் போட்டு அப்படியே படுத்துட்டே பாதி பேர் பயிற்சி பண்ண போயிடுறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம இது பண்ணாம, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் மேல இருக்கணும். அப்புறம் சைடுல அந்த கணுக்கால் சுத்திலும் நம்ம பிரஷர் குடுக்குறோம். கணுக்கால் சுத்திலும் நம்ம பிரஷர் குடுக்கும்போது, ஆ இடுப்பு சார்ந்த பிரச்சனை, ஆ ஓவரி சார்ந்த பிரச்சனை, யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் சரியா போகும். அப்போ ஓவரால் நம்மளுடைய பாத அழுத்த சிகிச்சைங்கிறதும், கால் பயிற்சிங்கிறதும் தினமும் செய்யும்போது ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கும். இத செய்யறவங்க பாத சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். உடற்பயிற்சிய சரியா செய்யறவங்க, பாத அழுத்த சிகிச்சைய சரியான பாத அழுத்த சிகிச்சை நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு துறை இருக்குது. ஒரு துறை வளரும்போது அந்த துறையில நெறைய விஷயம் வரும். ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொரு விதமா சொல்லிக் குடுப்பாங்க. ஆ இன்னைக்கு இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு 5 மணிக்கு ஒரு கிளையண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் 12 பாயிண்ட் இருந்தது. 7 வருஷம் அந்த பொண்ணு தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்குது. 7 வருஷம் ஓ 125 எம்ஜி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க தைராய்டு. நான் ரிப்போர்ட் வேணா காமிக்கிறேன் பாருங்க. 125 எம்ஜி தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. நான் அந்த பாப்பாட்ட சேலஞ்சா சொன்னேன். அம்மா உங்களுக்கு தைராய்டு இருக்குது. மாத்திரை சாப்பிடுங்க. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்ட கொஞ்சம் சரியா செய்யறதுக்கு எனக்கு வாரம் ஒரு முறை வாங்கன்னு சொன்னேன். அவங்க வாரம் ஒரு முறை வந்தாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இப்போ அரெஸ்ட் ஆயிருச்சு. நீங்க இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டே காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம காமிக்கும்போது தான் தெரியும். நம்பிக்கை வரும் இல்லையா? ஒரே நிமிஷம். இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்து இதுல 12 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? ஆ இங்க இருக்கு. இது எனக்கு சரியா தெரியல. சாரி. எனக்கு வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து 12 இருந்திருக்குது. தைராய்டு ப்ராப்ளம். ஓகேவா? அப்போ தைராய்டு ப்ராப்ளம் 12 இருக்கும்போது டிஎஸ்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆமா. டிஎஸ்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. அந்த பாப்பா 6 வாரம் ஒரு நம்பிக்கையா வந்தாங்க. அம்மா உனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்றேன். ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுக்கணும். தைராய்டு இருக்கிறவங்க காளான், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, வெள்ளை முள்ளங்கி இது மட்டும் சாப்பிடாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அப்படி இப்படிலாம் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு 6 வாரம் மட்டும் இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொன்னேன்னா, காளான், காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, வெள்ளை முள்ளங்கி இது மட்டும் சாப்பிடாதீங்கம்மான்னு சொன்னேன். அந்த பாப்பா காலேஜ் தான் படிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி 6 வாரம் வரும்போது இந்த மாரி உணவு பழக்கம் எதுவுமே எடுக்காம, அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணி இன்னைக்கு காலையில அந்த ரிசல்ட் எனக்கு சாயங்காலம் காமிக்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியம். அப்பா! இது பரவாயில்லையே! எவ்வளோ பெரிய ரிசல்ட் இது குடுத்திருக்குது. ரிப்போர்ட்டோட இருந்திருக்கு. எனக்கு அந்த பொண்ணு முகத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி இது ஏன் இவ்வளோ விஷயம் சரி செஞ்சிருக்கு அப்டின்னா, ஒரு சிகிச்சையோ, ஒரு பயிற்சியோ, ஒரு தவமோ நாம செய்றோம் அப்டின்னா 100% நம்பிக்கையோட செய்யுங்க. ஒரு அக்குப்ரெஷர் போறீங்கன்னா, நம்பி பண்ணுங்க. ஒரு மருந்து சாப்பிடுறீங்கன்னா, அத நம்பி சாப்பிடுங்க. இப்போ கடுக்காய் பொடி வாங்குறீங்க. கடுக்காய் பொடி உடனே Googleலயோ, ChatGPTலயோ போய் இந்த கடுக்காய் பொடி சாப்பிட்டால் என்ன பலன்கள் கொடுக்கும்? இதை சாப்பிட்டால் என்ன விளைவுகள் கொடுக்கும்லாம் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சாப்பிடாதீங்க. ஒரு மருத்துவர் குடுக்குறாருன்னா, அவர் நம்மள குணப்படுத்துவார். நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம அவர சரி பண்ணுவோம். எப்படியாவது நம்மள சரி பண்ணுவார். அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க போனீங்கன்னா, உங்களுடைய மனசுல அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மூளைகள்ல அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு திரவம் ஒண்ணு சுரக்கும். அந்த திரவம் சுரக்க சுரக்க உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகும்போது, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு சரியாகும். இது ஆ நானே நெறைய உணர்ந்திருக்கேன். நெறைய விஷயம் நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. அதனால இந்த பாத அழுத்த சிகிச்சைங்கிறது வெறும் வெறும் கட்டைகள் நெறைய பேர் வச்சு, ஒரு சில இடத்துல பாயிண்ட்ஸ்லாம் பண்றாங்க. ஒரு சில இடத்துல மசாஜா பண்றாங்க. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு இங்க பாருங்க என் கை பார்த்தா தெரியும். காப்பு காய்ச்சிருக்கும் என்னுடைய கையில. தெரியுதா கையில? இவ்வளோ பெருசா காப்பு காய்ச்சிருக்கும். இது கையில காப்பு காய்ச்சிருந்துச்சுன்னா, நாங்க ஃபாதர் சேவியர்னுடைய ஸ்டூடண்ட். கையில காப்பு காய்ச்சிருக்கும்.
அப்போ எங்களுக்கு அந்த குருநாதர் சரியான பேட்டர்ன்ல சொல்லி கொடுத்ததுனால ரொம்ப நாள்லாம் வர வைக்க மாட்டோம். 6 வாரம் வர சொல்லுவோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் 6ல இருந்து 8 வாரம் வர சொல்லுவோம். அந்த 8 வாரத்துக்குள்ள டயக்னோஸ் பண்ணி 15 நாளைக்கு ஒரு முறையோ, மாசத்துக்கு ஒரு முறையோ வர சொல்லிருவோம். அதனால ஒரு நம்பிக்கையோட ஒரு சிகிச்சையை எடுத்துக்கோங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா யோகா குருவும் எல்லாரும் உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால உங்க மேல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரட்டும். உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா மட்டும் தான் எந்த மருத்துவமா இருந்தாலும், எந்த பயிற்சியா இருந்தாலும் உங்களுக்கு குணமாகும். தான் மேல நம்பிக்கையே இல்லன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மருத்துவர் வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி காலையில எந்திரிக்கும்போது நான் ஆரோக்கியமா இருக்கேன். நேற்றைய விட நான் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். எனக்கு இந்த நாள் எனக்கு சிறப்பா இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு சின்ன அஃபர்மேஷன கொண்டு வாங்க. இந்த அஃபர்மேஷன் என்ன பண்ணும்னா, உங்கள இன்னும் அழகா வாழ்க்கைய ரொம்ப அழகாக்குங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். சாப்பிடுறதுக்கோ, ஆ படுக்கிறதுக்கோ, தூங்குறதுக்கு இதெல்லாம் இடமே இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, இன்னைக்கு நல்லா அழகா இருக்கனே! ஒரு அழகான ஒரு வீட்ல, அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு, அழகா நம்ம எல்லா உடல் அமைப்புலேருந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அப்ப நான் ஏன் இன்னொரு விஷயம் இல்லாத விஷயத்துக்கு நெனச்சு நான் ஏன் ஏங்கி, அத ஏன் நான் இது பண்ணணும்? அதனால காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த நெகட்டிவா யோசிக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்க கூட ஒரு குரு இருக்காரு. பயிற்சிய குரு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அவங்க குரு சொல்லிக் குடுத்த பயிற்சிய சரியா செய்யுங்க. பயிற்சி செய்யலன்னா ரிசல்ட் வராது. குரு மேல தப்பு கிடையாது. அவர் சொல்லிக் குடுத்த பயிற்சியில இருக்கு. அந்த பயிற்சிய சரியா செஞ்சீங்கன்னா, ஆகாமிய கர்மம், இதற்கு கர்ம வினைகள் எல்லாமே சரியா போகும்னு சொல்றோம். அப்ப அத பயிற்சி செஞ்சா தான் சரியா போகும். இல்லங்க நானு சர்டிபிகேட் மட்டும் மகரிஷி கிட்ட வாங்கிட்டேங்க. ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேங்க. ஓ 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் முன்னாடியே போயிட்டேன். சின்ன வயசுல எங்க தாத்தா கைய பிடிச்சே கூட்டு போயிட்டாரு மகரிஷி கிட்ட. அவரு என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. இப்ப ஏன் சார் உங்களுக்கு சுகர் வந்தது, பிபிலாம் வந்தது அப்படின்னு கேட்டா, பயிற்சி சரியா பண்றது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ப்ராப்ளம் சர்டிபிகேட்ல இல்ல. சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டாரு. சர்டிபிகேட் சும்மா இருக்குது. நானும் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். சர்டிபிகேட் வீட்ல தான் சும்மா தான் பூட்டி வச்சிருக்கேன். ஆனா நான் வேதாத்திரிய ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது என் பேச்சிலயோ, என்னுடைய செயல்லயோ, என்னுடைய அணுகுமுறையில அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓ! பரவால்ல இந்த இந்த தம்பி வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்துல இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மீகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால உங்க பேரன் பேத்திகளா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகள் யாரா இருந்தாலும், ஒரு குரு கிட்ட அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா, நான் 10த் முடிச்சுட்டு இங்க வேலைக்கு வரும்போது, எனக்கு எதுவுமே தெரியாம கம்பெனிக்கு லாட்டரி செக்ஷன்ல தூக்கி போட்டு கம்பெனில கட்டிங் அது இதுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடந்தது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடந்தபோது டிப்ளோமோ கோர்ஸ் வந்தது. டிப்ளோமோ கோர்ஸ்ல தான் நான் மதன் அண்ணாவ சந்திச்சேன். மதன் அண்ணாவ சந்திக்கும்போது தான் எனக்கும் அண்ணாவுக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு அதிகமானதுக்கு அப்புறம் நான் அண்ணா கிட்ட கேட்டேன். "அண்ணா எனக்கு இந்த மாரி ஒரு யோகால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வர்றேன்." அப்படின்னு சொல்லவும், அண்ணா எனக்கு யோகால கிளாஸ் எடுக்கிறதுக்கும், பொறுப்பாளரா இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. அதுலேருந்து நெறைய பக்குவப்பட்டு சரி இன்னும் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இன்னும் நம்மள தகுதிப்படுத்திக்கணும். இன்னும் நம்மள பலமாக்கிக்கணும். என் சோல நான் மதிக்கணும். என்ன நான் மதிக்கணும்னு சொல்லி ஏன் என்னுடைய 10த்துக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்ததுன்னே தெரியாது. ஆனா, இப்போ என் லைஃப் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கு. காரணம், என் வாழ்க்கையில ஒரு குரு வந்திருக்கு. அந்த குருவ அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறது மதன் அண்ணன். அதனால எனக்கு வந்து இந்த விஷயம் இது கிடைச்சிருக்குதுன்னா, நான் அத ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பேன். பொக்கிஷம் எனக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்டின்னா, அத நான் அழகா வச்சு, அத நான் பயன்படுத்தி முன்னேறணும்னு நெனைப்பேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கோ, பேரன்களுக்கோ தயவு செஞ்சு சொல்லிக் குடுங்க. ஒரு யோகா போங்க. நீங்க ஆரோக்கியமா இருங்க. நீங்க ஆகாதீங்க. எங்க போனாலும் திடீர்னு போய் யோகால உட்கார்ந்து தியானம் பண்ணி சின்முத்திரையில உட்கார்ந்து அப்படிலாம் வைக்கணும்ல. நீங்க அமைதியா உட்கார்ந்தாலே தியானம் நடக்கும். ஒரு சித்தரனுடைய ஜீவ சமாதிக்கோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு, ஒரு கோயிலுக்கோ எங்க போனாலும், உங்களுக்குள்ள அந்த தியானம் நிகழ்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப நீங்க எந்த முத்திரைய வைக்கணுங்கிறத அமைதியா கண்ண மூடி அமைதியா உட்காருங்க. அங்க மணி அடிக்கும். இங்க பக்கத்துல பேசுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க அகத்துல ஒரு அமைதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்டர்ப் உங்களுக்கு தெரியாது. இந்த அகத்துல அமைதி இல்லாம, நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல போய் உட்கார்ந்தாலும், பக்கத்துல ரமண மகரிஷியே உட்கார்ந்திருந்தாலும், உள்ள அமைதி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். தியானம் நிகழாது. அதனால இந்த 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 வாழ்க்கை ரொம்ப பக்குவப்படணும். இந்த பக்குவப்பட்டு தான் நம்மள நாமளே தகுதிப்படுத்திக்கணும். அதனால இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. எனக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் அந்த Zoom மீட்டிங்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. மறுபடியும் பேசுறேன்.
அப்போ நான் மறுபடியும் ஒரு சின்ன சின்ன கிளாஸ்லாம் நம்ம பயணிப்போம், கண்டிப்பா பயணிப்போம். இன்னும் இந்த பாத அழுத்த சிகிச்சைய தாண்டி இன்னும் நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு நான் கண்டிப்பா விருப்பப்படுறேன். ஏன்னா, அ எனக்கு ஒரு சில குருமார்கள் இருக்காங்க. அவங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நான் நெறைய பேத்துக்கு சொல்லணுங்கிறது நம்மளுடைய கடமை. அதனால நல்ல விஷயத்த சொல்றோம். அதனால எல்லாத்துக்கும் இத கொண்டு போகணும். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாத சிகிச்சைங்கிறது ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ்ல பிரஷர் குடுக்கும்போது, அந்த ஆர்கன்ஸ் கண்டிப்பா வேலை செய்யும். இது மசாஜா எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா, அது வைத்தியமா பாருங்க. எங்ககிட்டயே நெறைய பேர், "சார் ஃபுட் மசாஜ் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்?" அப்படின்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அது மசாஜா நாங்க சொல்ல மாட்டோம். இது தெரப்பி. இது ட்ரீட்மெண்ட். இது உங்க உடம்புல, உங்களுடைய கால் பாதத்துல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு தலைவலி பெரிய பிரச்சனை இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கால் பாதத்துல நான் பார்க்கும்போது தலைவலியோ, வயிறு பிரச்சனையோ இருக்காது. வேற பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பாயிண்ட்ஸ நான் பிரஷர் குடுக்கும்போது தான் உங்களுக்கு தலைவலியோ, வயிறு சார்ந்த பிரச்சனையோ சரியா போகும். அதனால சரியான முறையில டயக்னோஸ் பண்ணி, அத சரியா பிரஷர் குடுக்கும்போது, அந்த உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால மசாஜ் சென்டருக்கோ இங்கலாம் போயி, அ உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் தான் ஆகுமே தவிர, ஆர்கன்ஸ் ரெடி ஆகாது. ஒரு காட்பாடியில ஒரு 2% கிட்ட நான் சொன்னேன். சார் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குது. நீங்க கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவர் அதே மாரி நெக்ஸ்ட் வீக் வரும்போது, அவருக்கு கிரேட் 2 ஃபேட்டி லிவர் இருந்திருக்குதுன்னு சொன்னாரு. ரிப்போர்ட்ல காமிச்சாரு என்கிட்ட. அதே மாரி ஒரு மேம் கிட்ட சொன்னேன், மேம் இந்த மாரி உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல் ஏதோ கொஞ்சம் பார்டர் கிராஸ் பண்ற மாரி இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது. நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா, அந்த மேம் போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்போ நம்ம இவ்ளோ தூரத்துக்கு ஒரு சரியான ஒரு அணுகுமுறையிலயோ, சரியான விஷயத்திலயோ நம்ம அத ஹேண்டில் பண்றோம் அப்டின்னா, இது சரியா இருக்கும். அதனால நாங்க வந்து இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை எடுக்க சொல்றோம். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை அந்த மாரி கூட வர சொல்றோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த மாரியும், அது வயசுக்கு தகுந்த மாரியும் குணமாகும். 70 வயசுல ஒருத்தவங்க வந்து "ஐயா எனக்கு டயபெட்டிக் சரியாகணும்னு" சொன்னாங்கன்னா, அத பேலன்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர, கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியாது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது வயசு சார்ந்தும், கர்மா சார்ந்தும் நெறைய ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்கு முடியும். இப்போ நாங்க எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்டின்னா, நான் பல்லடத்துல ட்ரீட்மெண்ட் பண்றேன். திருப்பூர்ல ட்ரீட்மெண்ட் பண்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. அண் அண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க சார். ஐயா. என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ 9698 9698 3537 3537 69. 69. ஆமா. இது வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் 9698 35 3769. 3769. இது என்னுடைய ஃபோன் நம்பர். இப்போ திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர், ராசிபுரம், காட்பாடி, சென்னை, பெங்களூர், மதுரை. இந்த இடத்துலலாம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். பெங்களூர்லயும், மதுரையிலயும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து. இப்போ வரைக்கும் இந்த 5 ஊர்லயும் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த சந்தேகம், எனக்கு இப்படிலாம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதுல இருந்ததுன்னா, நீங்க முடிஞ்ச வரைக்கும் பயிற்சியில ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். அப்போ அத நேர்ல வந்து அத பார்க்கும்போது, ஓ கொஞ்சம் சரியா குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். அதனால என்ன டவுட்டா இருந்தாலும், எனக்கு இன்கேஸ் நான் ஃபோன் எடுக்கல அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு என்னுடைய WhatsApp நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் குடுத்துட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும்போது நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பா குடுப்பேன். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் தைரியமா இருங்க. உங்களுக்கு குணம் ஆகும். உங்களுடைய ப்ராப்ளம் சரியாகும். அது ஹெல்த்தா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி. தைரியமா இருங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே சரியான நேரத்துக்கு சரியானது கிடைக்கும். என்னுடைய பிரார்த்தனை நான் சொல்லட்டுமா? என்னைக்கு நான் காலையில எந்திரிச்சு இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணும்போது, நான் என்ன பிரார்த்தனை பண்ணுவேன் அப்டின்னா, "இறைவா உன்னிடம் நான் சரணாகதி அடைகிறேன்." சரிங்களா? ஃபர்ஸ்ட், இறைவா உன்னிடம் நான் சரணாகதி அடைகிறேன்.
நான் வேண்டுவதெல்லாம் எதை நீ எனக்கு கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கின்றாயோ அதை மட்டும் கொடு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. இதுதான் எந்த கோவில்கள் போனாலும் சரி, எந்த ஜீவ சமாதி போனாலும் சரி, என்னுடைய தியானத்திலையும் சரி, இதுதான் நடக்கும். ஒரு விஷயம் நான் வேண்டேன், நான் நிறைய வேண்டுவேங்க. என்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய வேண்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். படைச்சவனுக்கு தெரியும் இவனுக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எதை சரி பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். நான் வேண்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அது எதுக்கு கடவுள்? ஒரு சிலது கால தாமதம் ஆகும், நடக்கும், நடக்கலன்னு சொல்லி. ஆனா நான் உங்ககிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் பயிற்சி பண்றேன், நல்லா இருக்கேன், எல்லாமே என் மனசை நான் சரி பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன். நான் வேண்டுவதெல்லாம் எனக்கு நீ எதை என்கிட்ட நீ கொடுக்குறியோ, நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு நீ எனக்கு கொடுத்தன்னா கண்டிப்பா நான் சந்தோஷம். சரிங்களா? அதனால வேண்டுங்க. இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்க இது பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் அது கிடைக்கலன்னா சந்தோஷம். அது உங்களுக்கு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு துன்பமா வரும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிரபஞ்சம் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கல. அதை விடுங்க. அதனால உங்க வாழ்க்கை எப்போதுமே பிளஸ்ஸிங்கான ஒரு வாழ்க்கை தான். அதை என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஒன் டைம் தான் இந்த லைஃப். ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. இருக்கிறத வச்சு இது சந்தோஷமா இருக்கு. இல்லாததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அது காலம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் இயற்கை பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும். இத்தனை குருமார்கள் இருந்தாலும் நமக்கு வேதாத்திரி மகரிஷியும் ஒரு சில விஷயங்களை நம்ம அதை கேட்டு இது பண்ணும்போது, இப்ப எனக்கு நிறைய குருமார்களுடைய பயிற்சிகள் தெரியும். மகரிஷி ஐயா பயிற்சி தெரிஞ்சதுனால எனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. அதனால ஒரு குரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. அத ஒரு 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 எப்படி சொல்றது, இது எத்தனையோ ஜென்மத்துல நான் தவம் இருந்து எனக்கு ஒரு நல்ல கர்மா இருந்ததுனால எனக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காங்க. குரு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதனால குரு கிடைச்சிருக்காங்க. அதை ஒரு செல்ஃபா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ஹாப்பியா ஃபீல் பண்ணி கண்டிப்பா அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போதுதான் நம்ம உடம்புலையும் மனசுலையும் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா மாற்றம் வரும். சரிங்களா? மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கம் நிர்வாகத்தினர் அனைவருக்கும், என்னுடைய சகோதரர் மதன் ஐயா அவர்களுக்கும், லதா மதன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.